ஆண்களுக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். ஜெயலலிதா இறந்ததற்கு காரணம் கலைஞரும் மு.க. ஸ்டாலினும் தான் அப்படின்னு பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறார். ஸ்டாலின் தான் காரணம்னா உரிய நடவடிக்கை மீது நீங்க எடுத்திருக்கணும்ல. இப்ப சொல்றேன், தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா ஜெயலலிதா மரணத்துக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு வழக்கு போடுவதை சந்திப்பதற்கு நான் தயார். நீ தயாரா? நான் ரெடி. பழனிசாமியே நீங்கள் ரெடியா? நான் கேட்கிறேன். தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் முதலமைச்சராக இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பழனிசாமி. இவருக்கு ஆத்திரம் வந்துச்சு. யாருக்கு? ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. தர்ம யுத்தத்தை நடத்தினார். எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த ஸ்டாலின் விடவே மாட்டான் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆக இதை மூடி மறைப்பதற்காக திட்டமிட்டு ஆத்திரத்தின் காரணமாக கலைஞர் தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம்னு இன்னைக்கு திசை திருப்புவதற்காக முயற்சிக்கிறார். மக்கள் நம்புவதற்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நாம என்ன சொன்னமோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான். நாளைக்கு பாருங்க, ஒருவேளை அது திமுக அறிக்கைங்கிற அதிமுக அறிக்கைங்கிற போறது போல திமுக அறிக்கைன்னு போட்டாலும் போடுவாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லுவான்னு காத்துக்கிட்டே இருக்கிறார். அறிவாலயத்தில் ஒரு ஸ்பையை வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா அப்படியே எப்படியும் வரப்போறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் நாளைக்கு பாருங்க ஏரோப்ளேன் கொடுக்க சொல்ல போறாங்க பாருங்க. ஹெலிகாப்டர் ஒருத்தருக்கு ஒரு ஹெலிகாப்டர் அப்படி சொல்ல போறாங்க பாருங்க. வழக்கமாறு இருக்கு பாருங்க, வழக்கமாறு தொடப்போம் அதுல கொள்ள அடிச்சாச்சு. மாஸ்க் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நான் பேசுறதே வேஸ்ட். வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தல் 16வது தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. ஆக இந்த நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திருவாரூர் தொகுதியினுடைய வேட்பாளர் நீங்கள் அறிந்த, நீங்கள் புரிந்த, ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தலில் மாவட்டத்தை தேடி தந்த நம்முடைய பூண்டு கலைவாணன் அவர்கள், அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். அதேபோல் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய PRB ராஜா அவர்கள், மன்னார்குடி தொகுதி, அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில், அதேபோல் வேதாரண்யம் தொகுதியில் வேதரத்னம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், நன்னிலம் தொகுதியிலே நம்முடைய ஜோதிராமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், நம்முடைய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் திருத்துறைப்பூண்டி தொகுதியில நம்முடைய தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிரவாள் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரிச்சு மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்பவும் முதல் பிரச்சாரம் இந்த திருவாரூரில் தான் நான் வந்து தொடங்கினேன். இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கும் முதலாக இந்த திருவாரூர்ல தான் வந்து தொடங்கி இருக்கிறேன். எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தீங்களோ, அதே நாடாளுமன்ற தேர்தலில் 39க்கு 38 இடங்கள்ல நாம் வெற்றி பெற்றோம். தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய வரலாற்றில் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு 3வது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக அமர்ந்திருக்கு. எப்படி நாடாளுமன்றத்தில்
அந்த வெற்றியை தேடி தந்தீங்களோ அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் 200ன்னு சொன்னேன். எப்போ? இப்ப இல்ல, கொஞ்சம் 1 மாத காலத்திற்கு முன்பு சொன்னேன். இப்போ நான் சுற்றி வரக்கூடிய பயணத்தில் நான் உணரக்கூடிய உணர்வு என்னன்னு கேட்டா, நான் மட்டும் இந்த நாடே எண்ணிக்கொண்டிருப்பது என்னவென்று கேட்டால், இந்துராம் அவர்களை தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருக்கிறார். 234க்கு 234 இடங்கள்ல திமுக வெற்றி பெற போகுது சொல்லி இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சுத்தமா காலி. அந்த நிலையில தான் இன்றைக்கு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இன்றைக்கு இந்த திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். அதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன்னா, மறந்துடாம வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டையே பாழடித்திருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 ஆண்டு காலம், இந்த 10 ஆண்டு காலத்தை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தார். ஊழல் வழக்கின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவருடைய பதவியை ராஜினாமா செய்தார். இடையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். ஆக வழக்கை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த காரணத்தால் ஆட்சியை ஒழுங்காக நடத்தவே இல்லை. அதற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பை ஏற்று ஓராண்டு காலத்திற்குள் அவர் உடல் நலிவுற்று அவர் மறைந்துவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் மறைந்ததற்கு பிறகு ஒரு 4 ஆண்டு காலமாக இடையிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதற்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆட்சியை எந்த அளவிற்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நாடு நன்றாக அறியும். இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் அவரும் ஈடுபட்டிருக்கிறார். அது ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம், அதில் தவறல்ல. அதை விமர்சிக்க நான் விரும்பல. ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லுகிற அத்தனையும் பொய்யாகவே, பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களாங்கிற கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி பொய்களையே புரட்டு செய்திகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா இறந்ததற்கு காரணம் கலைஞரும் மு.க. ஸ்டாலினும் தான் அப்படின்னு பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் 2வது முறை 10 ஆண்டு காலத்தில் 2வது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் படுத்திருந்த நேரத்தில் அவருடைய உடல்நலத்தை பற்றி கூட வெளியிலே சொல்வதற்கு துப்பற்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள். நான் தொடர்ந்து பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். ஏன் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் தேர்தல் அறிக்கையில படித்திருந்தால் தெரிந்திருக்கும். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை முறையாக விசாரிச்சு உரிய நடவடிக்கையை நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எடுப்போம் என்று உறுதிமொழி தந்திருக்கிறோம். பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு கூற்றை சொல்லியிருக்கிறார். அது உண்மை என்று அவர் கருதுவார் என்று சொன்னால், இந்த 4 ஆண்டு காலம் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்டாலின் தான் காரணம்னா உரிய நடவடிக்கை மீது நீங்க எடுத்திருக்கணும்ல. இப்ப சொல்றேன், தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா
ஜெயலலிதா மரணத்துக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு வழக்கு போடுவதை சந்திப்பதற்கு நான் தயார். நீ தயாரா? நான் ரெடி. பழனிசாமியே நீங்கள் ரெடியா? நான் கேட்கிறேன். எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாமா? நாக்கில் உங்களுக்கு நரம்பு இல்லையா? கலைஞர் தான் காரணம் என்று எப்படி வாய் கூசாமல் பேசுகிறீர்கள்? எப்படி? அதுதான் எனக்கும் புரியல. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணமே மர்மமான நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. 4 வருஷமா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் உண்மை வெளியில வரல. ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றார். ஆனா திடீர்னு ஒரு நாள் சசிகலாவுக்கு ஆசை வந்துருச்சு. உடனடியாக பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு தானே முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கான தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு. என்ன தீர்ப்புன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் இளவரசி அவர்களும் சுதாகரன் அவர்களும் 4 பேர்களுக்கும் 4 வருஷம் சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன். தீர்ப்பு வந்துச்சா இல்லையா உச்ச நீதிமன்றத்திலிருந்து? ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்துவிட்ட காரணத்தால் அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் தள்ளி வைத்து விடுகிறோம், அதை நீக்கி விடுகிறோம். ஆனால் 3 பேரும் அந்த தண்டனை ஏற்றாக வேண்டும். 100 கோடி ரூபாய் ஃபைனை கட்டணும். அவர் இறந்துவிட்ட காரணத்தால் தண்டனையை ஜெயலலிதா அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அந்த தீர்ப்புக்குள் இது கட்டுப்படாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் A1 யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா தான், A2 யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதற்கு பிறகு என்னாச்சு? அவர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால யாரை முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று சசிகலா அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது யாரோ தவழ்ந்து வருவது போல ஒரு காட்சி தெரிஞ்சிச்சு. காட்சி இல்ல, உண்மை. ஊர்ந்து வந்திருக்கு. கீழே குனிஞ்சு பார்த்தா பழனிசாமி. அவர் உடனே அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு. தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் முதலமைச்சராக இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பழனிசாமி. ஆக அந்த பழனிசாமி பதவி ஏற்றுக்கொண்டார். இவருக்கு ஆத்திரம் வந்துச்சு. யாருக்கு? ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. உடனே போர்க்கொடி தூக்கினார், தர்ம யுத்தத்தை நடத்தினார். எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நேராக மெரினாக்கு போனார். ஜெயலலிதாவுடைய சமாதியில போய் உட்கார்ந்தார். 40 நிமிஷம் தியானம் பண்ணார். ஆவியோட பேசினார். அம்மா, எனக்கு துரோகம் வந்துடுச்சு. முதலமைச்சர் பதவியை நீங்க வந்த உடனே எனக்கு கிடைச்சது. நீங்க சிறைக்கு போனப்பெல்லாம் நீங்க தான் எங்கிட்ட முதலமைச்சர் பதவி ஒப்படைச்சிட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பதவியை சசிகலா பரிசீலிச்சு, இது நியாயம் வேணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு. நீதி கிடைக்கணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும். சொன்னது யாரு? ஓபிஎஸ். அதற்கு பிறகு அவரை சமாதானம் செய்து துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து ஒரு பெயரளவுக்கு விசாரணை கமிஷன் ஆறுமுகசாமி நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. ஆக அந்த விசாரணை கமிஷன் 4 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் என்ன நிலைமைன்னு தெரியல. கிட்டத்தட்ட 7-8 முறை
விசாரணை கமிஷனுக்கு வாங்க அப்படின்னு யாருக்கு அழைப்பு போயிருக்கு? ஓபிஎஸ்க்கு. இதுவரைக்கும் அவரும் போகல. அதனாலதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நமக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கையில, லட்சியத்துல. ஆனால் இறந்து போயிருப்பது யார்? முதலமைச்சர். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் தொடர்ந்து சொன்னேன், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேளையாக ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவதுதான் எங்களுடைய கடமை. நிச்சயமா சொல்ற, உறுதியா சொல்ற, சத்தியமா சொல்ற, இந்த ஸ்டாலின் விடவே மாட்டான் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதைத்தான் இப்ப தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். ஆக இதை மூடி மறைப்பதற்காக திட்டமிட்டு ஆத்திரத்தின் காரணமாக கலைஞர் தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம்னு இன்னைக்கு திசை திருப்புவதற்காக முயற்சிக்கிறத மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நான் இன்னும் கேட்கிறேன், முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமியிலிருந்து கடைசியில் இருக்கக்கூடிய கடைகொட்டியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் வர என்னென்ன ஊழல்களை செஞ்சிருக்கிறாங்க, எங்கெங்க கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க, எந்தெந்த வகையில் அவங்க கொள்ளடிச்சிருக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் ஏதோ பொத்தாம்பதுவாக இல்ல, வாய்க்கு வந்தபடி அல்ல, நினைச்சதே இல்ல, ஆதாரங்களோடு, முழு ஆதாரங்களோடு அத்தனையும் திரட்டி ஒன்று திரட்டி தமிழகத்தினுடைய கவர்னரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே சில பிரச்சனைகள் நீதிமன்றத்திலும் இருக்கு, அத்தனை ஆதாரங்களோடு கொடுத்திருக்கிறோம். அதுல ஒன்றை மட்டும் நான் முக்கியமாக சொல்லணும்னா, பழனிசாமியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐவேஸ் நெடுஞ்சாலைத்துறை, அந்த நெடுஞ்சாலைத்துறையில டெண்டர் விடுற விஷயத்தில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டிருக்கு. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சம்பந்திக்கு சம்பந்தி அந்த நிலையில அவங்க டெண்டர் விட்டிருக்கிறாங்க. ஆகவே முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு என்று ஆதாரங்களோடு நாங்கள் நீதிமன்றத்திற்கு போனோம். நம்முடைய வழக்கறிஞர், அமைப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் பாரதி அவர்கள் அந்த வழக்கை போட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றம் முழுமையா விசாரிச்சு அதுல முகாந்திரம் இருக்கு. இதை விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை முழுமையாக வெளியில வரும், சுதந்திரமாக இதை விசாரிக்க முடியும். ஆகவே இதை சிபிஐக்கு உத்தரவிடுகிறேன், சிபிஐ விசாரணை செய்யணும்னு உத்தரவிடுகிறேன். உத்தரவு வந்துருச்சு. ஆக சிபிஐ விசாரிக்கு உண்மையை வெளிக்கொண்டு வந்துவிடும் என்று பயந்து அஞ்சு நடுங்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார். உண்மையே தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும்? நான் சந்திக்க தயார்னு சொல்லி இருக்கணும். ஸ்டாலினை நேருக்கு நேராக விவாதிக்கிறேன்னு அடிக்கடி கூப்பிட்டு இருக்கிறீங்களா? அப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி நான் கேட்கிறேன், என் மீது ஒரு கலங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அதை நான் துடைக்கிறேன், அதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அதை சந்திச்சிருக்கணும். ஆனால் பயந்து போய் அஞ்சு நடுங்கி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்கி இருக்கிறார் சொன்னா, அந்த தடை வாங்கி இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு முதலமைச்சராக பழனிசாமி வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார். சிபிஐ விசாரணை நடக்க தொடங்கி இருந்தா இப்ப ராஜினாமா செஞ்சிருக்கணும். ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, சிறைக்குள்ளே இருந்திருக்கணும். இப்போ அதுதான் உண்மையான நிலை. ஆக நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கு பிறகு நீங்கள் தப்பிக்க முடியாது என்பது மாத்திரம் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு ஆட்சி போய் கொண்டிருக்கிறத தவிர வேற அல்ல. நேற்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நாம என்ன சொன்னமோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான். நாளைக்கு பாருங்க, ஒருவேளை அது திமுக அறிக்கைங்கிற அதிமுக அறிக்கைங்கிற போறது போல திமுக அறிக்கைன்னு போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். 1000 ரூபான்னு சொன்னோம்,
மகளிருக்கு, பெண்களுக்கு ஆக உரிமை தொகையாக வழங்கப்படும் அறிவிச்சோம். 1500 சொல்லிட்டாங்க. முதியோருக்கு உதவித்தொகை 1500 சொன்னோம். 2000 அறிவிச்சிருக்கிறாங்க. மாணவர்கள் வங்கியில படிப்பு கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னோம். இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம் சொன்னோம். இது ஏதோ புதுசா நம்ம சொல்ற அறிவிப்பு இல்ல. கலைஞர் ஏற்கனவே 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சு பெரிய புரட்சி செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அவர் வழி நின்று நான் சொன்னேன். பொங்கல் அன்று அறிவிச்சேன். உடனே அவரும் அறிவிச்சிருக்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்லுவான்னு காத்துக்கிட்டே இருக்கிறார். அறிவாலயத்தில் ஒரு ஸ்பையை வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா அப்படியே. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக நீங்க 4 வருஷமா இருந்திருக்கிறீங்களா? அப்ப ஏன் அறிவிக்கிற என்ன வரல? அப்ப ஏன் சிந்திக்கிற அந்த உணர்வு வரல? நான் சொல்லல. ஆனா நாங்க சொன்னோம், சட்டமன்றத்தில் சொன்னோம், சட்டமன்றத்தில் கேட்டோம். விவசாய பெருங்குடி மக்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டோம், பல முறை கேட்டோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? நிதி இல்ல. இன்னும் கூட சொல்லணும்னா விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் அவங்களுடைய அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தை போய் வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றம் தீர்ப்பிட சொல்லிச்சு தெரியுமா? தள்ளுபடி செய்யுங்க உத்தரவு போட்டுச்சு. அந்த உத்தரவை கேட்டதற்கு பிறகு அது செஞ்சாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கினாங்க. ஆக கடனை தள்ளுபடி செய்ய முடியாது, நிதி இல்ல என்று உச்ச நீதிமன்றம் தடை வாங்கிட்டு இப்போ அறிவிக்கிறாங்கன்னா இந்த சாகர நேரத்தில் சங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விளக்கு அணைகிறப்ப கொஞ்சம் பிரகாசமா அணையும். அது மாதிரி இப்போ எப்படி வரப்போறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வாய்க்கு வந்தபடி இல்ல. நாளைக்கு பாருங்க ஏரோப்ளேன் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாங்க பாருங்க. ஹெலிகாப்டர் ஒருத்தருக்கு ஒரு ஹெலிகாப்டர் அப்படி சொல்ல போறாங்க பாருங்க. ஆட்சிக்கு வர போறது இல்ல, எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம்ல. ஆக இந்த நிலையில நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். கலைஞர் சொல்வார் அடிக்கடி, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு. அதைத்தான் இன்றைக்கு கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினும் சொன்னதைத்தான் செய்வான், செய்வதைத்தான் சொல்வான். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி போல இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? கொரோனா வந்துச்சு, ஒரு கொடிய தொற்று நோயாக இந்த கொரோனா வந்த நேரத்தில் ஆளுங்கட்சி செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று செஞ்சிச்சா இல்லையா? நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, முன்னோடிகளை, செயல் வீரர்களை, தொண்டர்களை, அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நாடி நரம்புகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தங்களுடைய உயிரை கூட பற்றி கவலைப்படாமல் உயிரையே பணயமாக வச்சு மக்களுக்கு போய் பணியாற்றினாங்களே, அதை என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. ஆனா கொரோனா காலத்தில் கொள்ளையடிச்ச ஆட்சி இந்த பழனிசாமி ஆட்சி. கொரோனாவை கண்டுபிடிப்பதற்காக அதற்குரிய அந்த மருந்து, அதே போல கொரோனா காலத்தில் பகுதிகள் எல்லாம் சுத்தமா வச்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த சாலை ஓரங்களில் போடுறோமே ப்ளீச்சிங் பவுடர், அதில் கொள்ள அடிச்சாங்க. வழக்கமாறு இருக்கு பாருங்க, வழக்கமாறு தொடப்போம், அதுல கொள்ள அடிச்சாச்சு. மாஸ்க் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நான் பேசுறதே வேஸ்ட்.
இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தார் முதலமைச்சராக. அவர் ஆட்சி பொறுப்பு நேரத்தில் நாட்டு மக்களுக்கு ஆட்சி இருக்கக்கூடிய திட்டங்கள், செயல்பாடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த திட்டங்களை பற்றியெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தான். அடுக்கிக்கிட்டே போகலாம், நேரம் காணாது. 1948 நின்று போன இந்த திருவாரூர் தேர கலைஞர் தான் 1970 அதை ஓடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டார். 1970 அந்த ஓடிய அந்த திருவாரூர் தெரு வசதியா ஓடணுங்கிறதுக்காக அது ஓடக்கூடிய தெருக்களை எல்லாம் சிமெண்ட் சாலைகளாக மாற்றி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதே திருவாரூர் கமலாலயம் எவ்வளவு ஆண்டு காலமாக அது தூரெடுக்காமல் இருந்தது. அதையும் தூரெடுத்து சீர்படுத்தி காட்டிய கலைஞர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் இந்த மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டு திருவாரூர் மாவட்டம் என்ற ஒரு பெரிய பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், இதே திருவாரூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடத்தை கட்டி தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். மாவட்ட கால அலுவலகத்துக்கு திமுக ஆட்சியில தான் அடிக்கல் நாட்டப்பட்டது சொன்னாலும் அது 2013 அதிமுக ஆட்சியில் அதை முடிச்சாங்க. புதிய பேருந்து நிலையத்துக்கு 2010 திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதை தள்ளி வச்சுக்கிட்டே வந்து கடைசி 2019 அதை திறப்பு விழா செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை 2009 திருவாரூர் அமைச்சு கொடுத்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 2010 மருத்துவக் கல்லூரி அமைச்சு கொடுத்ததும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி, பாமணி உர தொழிற்சாலை, மாவட்டம் முழுக்க குடிநீர் வசதிகளை உருவாக்கி தந்தது மறைந்த நம்முடைய அருமையண்ணன் கோசி மணி அவர்கள். இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பொறுப்பில் நானும் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருந்த TR பாலு அவர்களுடைய முயற்சியால் 5 புதிய ரயில் பாதைகள் இங்கு விடப்பட்டுச்சு. அதுல மிக மிக முக்கியமான பாதை செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில். யாராலும் இன்னைக்கு மறக்க முடியாது. மண்ணையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தினுடைய முயற்சியால் தான். இத்தகைய சாதனைகள் தொடர்வதற்காகத்தான் நான் உங்களை எல்லாம் தேடி நாடி வந்து உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். எனவே நீங்கள் மறந்துடக்கூடாது. 1989 கலைஞர் அவர்கள் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். 89 13 ஆண்டுகளுக்கு பிறகு 89 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதே தெருவில் இதே வீதியில கலைஞர் வெற்றி விழா கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். இப்போ நான் கேட்கிறேன், இந்த தேர்தலை வெற்றி விழா கூட்டத்திற்கு நான் முதலாக இந்த திருவாரூர் இருக்குத்தான் வரணும். வர வச்சுவீங்களா? நிச்சயமா, உறுதியா? நல்ல நம்பிக்கை. நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடே இன்றைக்கு அதைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. விடுதலை நோக்கி என்கிற பிரச்சாரத்தை நடத்தினோம். கிராம சபை கூட்டம்ங்கிற பெயரில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்கள் சந்திச்சோம். அதை தொடர்ந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பில் நாடு முழுக்க சுத்தி வந்தோம். அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற அந்த தலைப்பு என்பது ஏதோ அழகான பெயருக்காக மட்டும் இல்ல,
ஏதோ ஏற்றளவிலே சொல்லளவிலே அமைகிற அந்த வார்த்தை அல்ல. அந்த திட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆட்சி பொறுப்பேற்று பதவியேற்ற அடுத்த நாள் அதிலிருந்து கணக்கெடுத்து 100 நாட்கள்ல தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உருவாக்கிய திட்டம்தான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டம். ஆக அந்த பயணத்தில் ஈடுபட்ட நேரத்தில் மக்களை சந்திச்சோம். பல்லாயிரக்கணக்கில் வந்து திரண்டார்கள் மக்கள். திரண்ட மக்களை ஏதோ கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சு கூட்டத்தை பேசி அனுப்பிச்சிடல. ஒவ்வொருவரும் அந்த கூட்ட அரங்கத்திற்குள் வருவதற்கு முன்பு அவங்க பெயர், ஊர், அவங்க குறைபாடுகள், பிரச்சனைகள், லைட் பிரச்சனையா, ரோடு பிரச்சனையா, சாக்கடை பிரச்சனையா, மருத்துவமனை பிரச்சனையா, பள்ளிக்கூட பிரச்சனையா, அதே போல ஓய்வூதிய பிரச்சனையா, எந்த அடிப்படை பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவர்கள் அங்கே பதிவு செஞ்சு, அதற்கு பிறகு அவங்க பதிவு செஞ்சதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறோம், அடையாள அட்டை, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுத்திருக்கிறோம். இதுல பல பேர் இங்கே நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு அப்படி நானும் நம்புறேன். வாங்குறீங்களா? ஆக அப்படி வாங்கி இருக்குதுங்க. ஆக அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நம்ம ஆட்சிக்கு வந்து மே மாதம் 2ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. 6ஆம் தேதி தேர்தல் ஏப்ரல் நடந்து மே மாதம் 2ஆம் தேதி தேர்தல் முடிவு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் 234 இடங்களில் மாபெரும் வெற்றியை நம்முடைய கூட்டணி பெற்றிருக்கிறது. ஆக அந்த வெற்றியின் காரணமாக நாம் ஆட்சி பொறுப்பேற்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து 100 நாட்களில் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது பிரச்சனையாவது தீராமல் இருந்தால் அந்த அடையாள அட்டை, அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருந்தா போதும், நேரா கோட்டைக்குள்ள வரலாம். நேரா யாருடைய அனுமதியும் தேவையில்லை. கோட்டைக்குள்ள மட்டும் இல்ல, முதலமைச்சருடைய அறைக்குள்ள வருவதற்கான தகுதி அந்த அட்டைக்கு இருக்கு. தெளிவா நாங்க அன்னைக்கு சொல்லி இருக்கிறோம். ஆகவே மக்களோடு இருந்து, மக்களை வாழ்ந்து, மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில் பாடுபடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் எல்லாம் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் அறிக்கைகளை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகள், அதுல குறிப்பாக நான் தலைப்புச் செய்திகளாக மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு 505 உறுதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. 505, 1, 2 அல்ல. அந்த தேர்தல் அறிக்கையில 505 உறுதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000, பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 5 குறைவு, டீசல் லிட்டருக்கு ரூபாய் 4 குறைவு, சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் குறைவு, பால் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 குறைவு, மகளிருக்கான செலவை குறைக்க உள்ளூர் பேருந்துகளில் டவுன் பஸ் இலவசம் பயணம், கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அது அந்த கொரோனா உருவானப்பவே நான் சொன்னேன், 5000 கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்க. நிதி இல்லைன்னாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்றேன், நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மீதம் இருக்கக்கூடிய 4000 ரூபாயை உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்கப்படும். ரேஷன் அட்டை இருக்கக்கூடியவங்களுக்கு. அனைவர் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும். கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும். வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் போடப்படும். 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாட்களாக அது உயர்த்தி வழங்கப்படும். மாணவர் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய 5 பவுனுக்கு உட்பட்ட நகைகள்
அந்த நகைக்குரிய அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு வங்கியில் பெற்றிருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுவுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆக இதெல்லாம் உறுதியாக செய்யப்படும் என்பது, நிறைவேற்றப்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கலைஞர் அவர்கள் எங்களை எல்லாம் அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர் மக்களுக்கு என்னென்ன பணிகளை எல்லாம் ஆற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அதே பணியை தொடர்ந்து மீண்டும் கழகம் ஆட்சி பொறுப்பு உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு பொறுப்பேற்கும் நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை உறுதிமொழிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழியை மீண்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள், நான் உங்களுக்கு அவர்களை எல்லாம் மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பற்றி விவரிக்க வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் அறிந்த வேட்பாளர்கள் தான் இவர்கள் அத்தனை பேருமே. நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருவாரூர் தொகுதியில நம்முடைய பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், மன்னார்குடி தொகுதியில தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலும், நன்னிலம் தொகுதியில எஸ் ஜோதிராமனுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், வேதாரண்யம் தொகுதியில நம்முடைய சகோதரர் வேதரத்னம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், நம்முடைய திருத்துறைப்பூண்டி தொகுதியில இந்திய யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், நம்முடைய கூட்டணி வேட்பாளர் கதிர் வருவாள் சின்னத்திற்கு மாரிமுத்து அவர்களுக்கும் நீங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். வெற்றி விழா நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு, உங்களுடைய அன்பான உற்சாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் வாஷிங் மிஷின் வெர்சஸ் வாழ்வாதாரம். திமுக எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும்? எடப்பாடி கையில் உளவுத்துறை சர்வே. எடப்பாடி, முதல்வருக்கு சவாலா சம்பத்குமார். தொண்டாமுத்தூர், மலையை உடைக்குமா உளி? கொடுப்பதை வாங்குவோம், யாருக்கு போடுவோம்? மக்கள் மனசு. தோப்புக்கு கருப்பண்ணனின் ஆப்பு. கலாம் கனவை கமல் நிறைவேற்றுவார். மாநிமா துணைத் தலைவர் பொன்ராஜ் பேட்டி. இவிஎம் விவிபேட் வாக்கு எந்திர மோசடி. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குமா? விழுப்புரம், முல்லை முள்ளால் எடுக்குமா திமுக? ஜெய நிராகரித்த பாஜகவுடன் கூட்டணி. அதிமுக வெற்றியை பாதிக்குமா? நக்கீரன் விறுவிறு சர்வே. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.